திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 18வது பாடல். திருநந்தி தேவரை போற்றி வணங்கிய பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. வந்து இறையடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திரப்படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியும் பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்பான். வந்து இறை அடியில் தாழும் வானவர். அங்கே எப்பொழுதும் திருக்கைலாய மலையிலே சிவபெருமானுடைய திருவடியை பணிவதற்காக தொடர்ந்து தேவர்கள் எல்லாம் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி வருகின்ற போது மகுட கோடி அவர்கள் அந்த வானவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மகுடங்கள் எல்லாம் எண்ணிக்கையில் அவ்வளவு பெரிதாக இருக்கும். ஒவ்வொருவரும் வந்து வந்து இறைவனை வழிபாடு செய்கின்ற போது பந்தியின் மணிகள் சிந்த, அந்த மகுடங்களில் இருக்கக்கூடிய மணிகள் எல்லாம் சிந்தும்படியாக வேத்திரப்படையால் தாக்கி அவர்கள் வரிசை மாறி வருவதை பார்த்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரம்பினால் அவர்களை அடித்து நகர்த்துகின்ற போது அந்த மணிமுடி மகுடத்திலே இருக்கக்கூடிய மணிகளெல்லாம் கீழே சிந்த அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும். அந்த மணிகள் எல்லாம் பகல் வேளையிலும் இரவுதிலும் மாலை நேரத்தினுடைய பின்பும் அவர்களெல்லாம் வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்ற பின்பு அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இந்த மணிகளை குப்பையாக கூட்டி அள்ளி எடுப்பார்கள். அப்படி அந்த தேவர்கள் பெரிதாக மதித்து தங்களுடைய மகுடங்களிலே வைத்திருக்கக்கூடிய பொன்மணிகளை குப்பையாக ஆக்கக்கூடிய தன்மை உடைய நந்தியும் பெருமான் பாத நகைமலர், அவ்வாறான தன்மை உடைய நம்முடைய நந்தி பெருமான் திருவடிகளை, அவருடைய திருவடிகளை, பாத மலர் போன்ற திருப்பாதங்களை முடிமேல் வைப்பாம், நம்முடைய முடியிலே வைத்து போற்றுவோமாக என்று திருநந்தி தேவரை வழிபட்டு புராணத்தை தொடருகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.